வெந்நீர் ஆடை நிர்மலாவை அழைத்து சென்று புரட்சி தலைவி அம்மாவிற்கு எதிராக நிற்க வைத்த காட்சியை நாம் பார்த்தோம். யார் எதிர் வேட்பாளர்னா ஜானகி அம்மா அணியில வெந்நீர் ஆடை நிர்மலா. நேற்று அவரை தான் கூட்டு பாராட்டி ஷால் போடுறாங்க. போனா போது நேற்று நடந்தது. அவருக்கு ஆதரவா வேலை செஞ்சவர் தான் ஓபிஎஸ். அததான் நான் இங்க சொல்ல வந்தேன். அதான சொல்றாங்க எல்லாரும். ஒரு கேள்வி வர இப்பதான் மாட்டீங்க நீங்க நீட்டா என்கிட்ட. அப்புறம் எதுக்கு வெந்நீர் ஆடை நிர்மலா கூப்பிட்டீங்க? வெந்நீர் ஆடை நிர்மலா கிட்ட பூத் ஏஜென்டா இருந்தவரு ஓபிஎஸ் சொன்னா அப்ப ஓபிஎஸ் போனதே தப்புன்னு சொல்ற நீங்க. வெந்நீர் ஆடை நிர்மலாவை கூப்பிட்டு உங்களுக்கு ஷால் போட்டு மரியாதை கொடுத்து கௌரவிச்சதியா? அப்ப அது நியாயம், இது தப்பா? என்ன சார் அது? சுத்தமான பொய், அது வடிகட்டின பொய். அந்த அம்மாவுக்கு சீஃப் ஏஜென்ட் ஒரு ஆடிட்டர் அங்க. அதை ஓபிஎஸ் விளக்கிட்டாரு. விடுங்க, அவருக்கு வேணாம். போ அது விளக்கிட்டாரு. அது உண்மை இல்லை, அது வேற ஆளு. இவங்க வேணுனே பழிய போட்டாங்க. பழிய போட்டவங்க தான் அது காரணமா இருந்தவங்களை கூட்டு நீராடை நிர்மலாவுக்கு பூத் ஏஜென்டா ஓபிஎஸ் இருந்தாரு, ரொம்ப அநியாயம், அக்கிரமம், துரோகி அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் வெந்நீராடை நிர்மலாட்ட கூட்டு அப்புறம் ஷால் ஏன் போத்தணும்? ரைட், ஓகே, கவர். நான் வந்துட்டேன், விஷயத்துக்கு வந்துட்டேன். முதல்வர் இதை துவக்கி வச்சுட்டாரு. நூற்றாண்டு விழாவை அங்க இருக்க ராஜேந்திரன், லதா ராஜேந்திரன் எடுத்து சத்யா ஸ்டுடியோவுக்கே நேரா அரசியல் எதுவும் பேசாம தலைவரை பற்றி அம்மாவை பற்றி மாத்திரமே முதல்வர் பேசி அந்த விழாவை நடத்தி கொடுத்திருக்கிறார். அப்பெல்லாம் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? அப்பெல்லாம் என்ன சார் பண்ணாங்க? இன்னொரு விஷயமும் சொல்லிடுறேன். நீங்க என்ன பண்ணீங்கன்னு கேட்டீங்கல்ல, நான் பெங்களூர்ல பெரிய விழா எடுத்தேன். விழா எடுத்து அதனுடைய சீஃப் கெஸ்ட் யார் தெரியுமா? மிஸ்டர் ராஜேந்திரன். நான் அந்த போட்டோருக்கு அனுப்புறேன், தயவு செஞ்சு இந்த பேட்டியில் அதை போடுங்க. எங்க குமார் மாநில செயலாளர் தலைமையில் நடந்த விழா அது. நான் சும்மா என்னுடைய கடமைகளை செய்து கொண்டிருக்கிறேன். அம்மா இறந்த பொழுது பெரிய இடையூறப்பா முன்னாள் முதல்வரையும் அங்கே தமிழ் சங்கத்துல எல்லா கட்சி லீடர்களையும் அழைத்து சத்தாஞ்சலின்னு கனடால சொல்லுவாங்க, அதை செஞ்சோம். அது நடத்தணும். ஒரு வார்ம் சல்யூட்டேஷன், ஒரு இரங்கல் கூட்டத்தை நடத்தணும். அவங்க பிறந்த நாளை ரொம்ப பிரமாதமா நடத்தியிருக்காங்க. இவங்கெல்லாம் யாருமே தமிழ்நாட்டில் நடத்துனது உண்டா சார்? இப்ப என்ன ஜானகி அம்மா ஞாபகம் வந்துருச்சு உங்களுக்கு திடீர்னு? அப்ப இப்படி வர நான் ரைட். இப்ப நான் ராஜவேலு சொன்ன மாதிரி ரைட் சார், நடத்துறாங்க சார். தாமதமாவே நடத்துறாங்க சார். தாமதமா நடத்தினாலும் பாராட்டணுமா இல்லையா சார்? பாராட்டணும், உண்மையிலே பாராட்டணும். பெரிய ரோஜா மாலையெல்லாம் அவர் போட்டுக்கிட்டாரு. அவங்க குடும்பத்தாருன்னு கூட்டு ஒரு பகுதி குடும்பத்தாரை கூட்டு போட்டோ எடுத்துக்கிட்டாரு. தப்பு இல்லை, ரைட்டு, அதெல்லாம் ரைட்டு தான்.